ஏன் பால் குடிச்ச பிறகு கூட நாக்கு இலைக்குது உனக்கு? நீ நாக்கு இலைக்குது தானே பால் கொடுத்தா? அப்ப ஏப்பத்த பாரு ஆகும். என்ன தம்ம யோசிக்கிறீங்க? அம்மா நேத்து ரோட்ல 4வது வீட்டுக்கு ஓடுனேன்னு அடிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நான் கூட்டின்னு வந்து செல்லம் கொஞ்சி பால் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்கிறியா? ஆமாவா தங்கோ? அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா நான் யோசிக்கிறேன். அடிக்கவும் செய்யறாங்க, அம்மா செல்லமும் கொஞ்சறாங்கன்ட்டு. தப்பு பண்ணா கண்டிக்கதான் செய்வேன். நீ இப்போ நேற்று பண்ண தப்பு தானே சொல்லு. நேற்று பண்ண தப்பா இல்லையா? ஓடி போற, நம்ம லொகேஷனை விட்டு தாண்டி போற. நம்ம எல்லையை தாண்டினா ஆப்போசிட் பார்ட்டிக்காரன் வந்து கடிப்பான்னு தெரியாது அவருக்கு. அங்க எத்தனை பேர் இருக்கானுங்க. அதுல மெயினான ஒருத்தவங்க தம்பியை கடிச்சு போட்டு போனால அன்னைக்கு தங்கச்சிய. நான் தான் அவனுக்கு சுல்தான் பேர் வச்சேன். அவனை தண்டோன் பேர் வச்சு எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. செல்லம் கொஞ்சம் சுல்தான் பேர் வச்சான். ஆனா கொலகாரனா மாறுவான்னு நான் நினைக்கலையே. உன் தங்கச்சியை கொண்டு போட்டு போயிட்டானேவன். அவன் கையில மாட்டின்தா இன்னும் ஆவறது சொல்லு. அதுக்குடா அம்மா உன்னை அடிச்சேன், திட்டினேன். என்ன நல்ல பால் கொடுத்தது குழுக்குழு ஃபேன்ல வச்சிருந்த நாக்கு ஏன் 4 இன்ச்சு வெளில எட்டி பாக்குது? மடிச்சு உள்ள வை, நாக்கு மடிச்சு உள்ள வை. தொங்க கூடாது இப்படிலாம் 4 இன்ச்சுலாம். ரொம்ப அனலா இருக்கா தங்கம்? ரொம்ப வெயிலா இருக்கா? சொச்சோ புள்ள நாக்கு பாருங்களேன் எவ்வளவு நீட் வந்துருச்சு. பிள்ளைக்கு நாக்கு ரொம்ப நீட்டா தொங்குது. வெயில் தாங்கல பிள்ளைக்கு. ஐயோ பிள்ளைக்கு நாக்கு தொங்கு போதே. பிள்ளைக்கு வெயில் தாள்லையே. நல்லா படுக்கிற இடம்லாம் தண்ணி ஊத்தி தான் விடுறேன். நீங்க அந்த தொட்டி ஓரமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தர ஈரமா தான் வச்சிருக்கேன். இலைக்குதுமா பிள்ளைக்கு பால் குடுத்து கூட.